கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது, வெற்றியாயிருந்தது, சக்சஸாக இருந்தது. தானியேல் எடுத்து வைக்கிற எல்லா காரியமும் சக்சஸ், பெரிய வெற்றி. அது என்ன வெற்றி? இந்த மாதிரி இந்த ஒரு வசனம் இன்றைக்கி படிச்சிட்டோம்னா, தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்ததுன்னா எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவரே இனி எங்களுடைய காரியம் ஜெயமாக இருக்கும், என்னுடைய காரியம் ஜெயமாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நினைப்பீங்க. ஆனால் இந்த வசனத்துக்குள்ளே கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும்ல, எது ஜெயமாக இருந்தது? தானியேலின் காரியம். தானியேலின் காரியங்கிறது அவருடைய காரியமே எதுவாக இருந்தது? தரியு ராஜ்யபாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த நாட்களில் தானியேலுக்கு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு, பிரதானிகளின் தலைவன் என்கிற பெரிய பொறுப்பு. அப்போ அந்த பொறுப்பை அவர் செய்து கொண்டிருக்கும் போதும் அவருடைய வேலை நேரங்களில் அவர் கிடைத்த அந்த உணவு இடைவேளைகள் மற்ற நேரங்களில் போய் என்ன பண்ணுவார்? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவார். அது அவருடைய வழக்கம். இந்த பிரதானிகளாக இருக்கிற எல்லாரும் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, ஒரு அந்நிய தேசத்தில் வந்த தானியேல் ஒரு அடிமைத்தனத்துக்குரியவன், இவன் எங்களுக்கு தலைவனாக இருப்பதா? நாங்களே பிரதானிகள் பெரிய பதவின்னு நினச்சோம், ஆனால் எங்களையெல்லாம் கண்காணிக்கிற பதவியை தரியு ராஜா தானியேலுக்கு போய் கொடுத்துருக்காரு. எங்களுக்கு கொஞ்சம் இது தாங்க முடியல அப்படின்ட்டு ஒரு போராட்டம் பண்ண நினைக்காங்க. தரியு ராஜா ஒரு திட்டம் போட்டாச்சுன்னா அதுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க யாராலையும் முடியாது. பயங்கரமான தண்டனை கொடுக்குறாரு. அதனால் அவருக்கு விரோதமாக எதுவுமே பேச முடியாது, போராட்டம் பண்ண முடியாது. ஆனால் அந்த தானியேலை எப்படியாவது முறியடிக்கணும். இவங்களே எங்கெங்கேயோ கடந்தவங்க, இவங்களுக்கு பிரதானிகள்னு ஒரு போஸ்டிங்கை கொடுத்துருக்கிறார். அதாவது இவங்களுக்கு கீழே எத்தனையோ பேர் இருப்பாங்க, அவங்க ஒழுங்காக வேலை செய்கிறாங்களான்னு இவங்க பார்க்கணும். இதுக்கே இவங்க விரும்பாத ஒரு ஆள் இதெல்லாம் கிடைக்குமான்னு நினச்சாலும் இந்த பெரிய பொறுப்பை தரியு கொடுத்துருக்கிறாரு. ஆனாலும் இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? நமக்கு கொடுத்தாரு, ஆனால் நம்மளெல்லாம் கண்காணிக்கிற ஒரு வேலையை தானியேலுக்கு கொடுத்துட்டார். இதை எப்படியாவது முறியடிக்கணும்னு சொல்லிட்டு தந்திரமான ஆலோசனை பண்ணாங்க. தந்திரமான ஆலோசனை பண்ணி தானியேல் எப்போதுமே அவங்கள விசாரிச்சுக்கிட்டு நடத்திக்கிட்டு ராஜா சொன்னபடி பார்த்துக்கிட்டே இருக்கார். ஆனால் இவங்களுக்கு என்ன கடுப்புன்னு தெரியுமா? எங்களுக்கு அதிகாரம் பண்ணுற அளவுக்கு ஒருத்தனா, எங்களை போய் சொல்கிறதுக்கு ஒருத்தனா, இது ஒரு சிறைப்பிடிப்பு மாதிரி இருக்குது, இது ஒரு அடிமைத்தனம் மாதிரி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு தானியேலை பழி வாங்கணுன்னே தானியேல் கூடயே இருந்துக்கிட்டு அவங்க திட்டம் தீட்டிகிட்டே இருந்திருக்காங்க. நாட்கள் ஆக 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 தானியேலை எந்த விஷயத்துலையும் ஒன்றும் பண்ண முடியல. கடைசியாக ஒன்று என்னது? அவர் ஆண்டவர் நோக்கி எப்போவுமே ஜெபம் பண்ணுறார். உடனே ஒரு திட்டம் திட்டினாங்க இந்த பிரதானிகள்லாம் சேர்ந்து. ராஜா கிட்ட போய் ராஜாவே மயக்குனாங்க. எப்படி மயக்குனாங்க அப்படின்னா, ராஜாவே நாங்கள் தேசத்தெல்லாம் பார்க்குறோம், எல்லாம் பண்ணுறோம், எல்லாமே உங்களுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிஞ்சு நடக்குது, ஆனால் எப்பவும் கீழ்ப்படிஞ்சிருக்க அளவுக்கு ஒரு சட்டம் போடுமா அப்படின்னு ராஜாவுக்கு ஆலோசனை சொல்கிறாங்க. ராஜா உடனே அந்த ஆலோசனை என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த ஜனங்கள் எல்லாரும் ராஜாவாகிய உம்மை மட்டுமே வணங்கணும், உம்மை தவிர வேறு எதையும் தேடிடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போடலாமாங்கும்போது ராஜாவுக்கு நல்ல திட்டமாக தெரிஞ்சிச்சு. ஏன்னு கேட்டால் நம்முடைய ஜனம் அப்படி யாருமே கிடையாது, நமக்கு உண்மையாக இருக்கிறவங்க, நம்மளை நேசிக்கிறவங்க தான். இந்த சட்டம் போட்டாலும் நல்லதான். ஒருவேளை ஒருத்தன் 1-2 பேரை வித்தியாசம் வந்தால் அதை நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சட்டத்துக்கு ஓகே சொல்லி முத்திரை முதல்ல வச்சு முத்திரையும் போட்டு கொடுத்துட்டார். கொடுத்த பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் இதே பிரதானிகள் தேடி ராஜாட்ட போகிறாங்க. ராஜாவே நீ சட்டம் போட்டிடல அப்படின்னு. சட்டம் போட வச்சதே யார்? இவங்க. நீங்கள் இப்போ சட்டம் போட்டிங்களா ராஜா, உம்மை தவிர வேறு எதையும் தேடக்கூடாது நாங்கள் சொல்லியிருந்தோம்னா, ஆமாம் தேட மாட்டாங்க, கரெக்டாக தான் இருப்பாங்க. தானியேலோ வென்றா, அவங்களுடைய தேவனாகிய கர்த்தரை அவன் தேடுறான். இது தேவையில்லாத ஒரு பிள்ளையா. தரியு ராஜாவுக்கே துக்கமாகி போச்சு. ஆட தானியேலை முடிக்கிறதுக்கு தான் இவ்வளோ திட்டம் என்கிட்ட போட்டிங்களா? அவன் நீதிமானியா, அவன் அந்நிய தேசத்திலேருந்து வந்தவனா இருந்தாலும் நமக்கு அவ்வளவு உண்மை உள்ளவன், அவ்வளவு பணிவோடு இருக்கிறவன். அவன் தேவனாய கர்த்தரை அவன் ஆராதிக்கிற விதம் தானே எனக்கு பிடிச்சிருந்து அவனை நான் இவ்வளோ பெரிய பொறுப்புக்கே கொடுத்தேன். இவனுக்கு விரோதமாக திட்டம் போட்டுட்டீங்களே அப்படிங்கும்போது அடுத்துக்கடுத்து ராஜாவே மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீர் முத்திரை போட்டு கொடுத்துட்டீரு, ஒன்றும் ஜெயமில்லை. அப்போ நான் என்ன செய்யணும்? அவனை சிங்கக்கவியில் போடுங்க, நீர் தான் பயங்கரமான தண்டனை கொடுக்குறவர்ல, போடுங்க அப்படி. என்ன செய்ய? இன்றைக்கும் அப்படி தான்.
நிறைய ராஜாங்கத்தில் கூட இருக்கிறாங்கன்னு நினைப்பாங்க. கூட இருக்கிறவங்க தான் ராஜாங்கத்தையே முடிக்கிறவங்களாகவும் இருக்கிறாங்க. தானியேலனால தான் தேசமே நல்லா இருக்குதுன்னு ராஜா அறிந்திருந்தார். அந்த தானியேலை முடித்தா ராஜாங்கமே முடிஞ்சிடும். திட்டம் தீட்டிட்டாங்களே அந்த பிரதானிகள். அதனால இந்த ராஜா சரியான ஒன்றை செஞ்சார். அவங்களுக்கு பிரதானிகளுங்க பொறுப்பை கொடுத்தாலும் இவங்களை கண்காணிக்கிற பொறுப்பு தானியேலுக்கு இருந்தால் தான் நம்ம தேசம் ஒழுங்காக இருக்கும்னு நினச்சி கொடுத்தாரு. தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும், இருந்தால் தான் அவங்க சரியாக இருப்பாங்கன்னு சொல்லி தேவனுடைய பிள்ளைக்கு அந்த பொறுப்பை கொடுத்தாரு. கடைசியாக பெரிய ஒரு காரியம் நடக்குது. தானியேலை தூக்கி சிங்க கபில போடுறாங்க. மறுநாள் காலையில் துக்க முகத்தோடு ராஜா போய் என்ன ஆகுறாரு, அழுதுகிட்டு கேட்குறாரு, தானியேலே உன் தேவநாய கர்த்தர் உன்னை தப்பு வைக்க வல்லவராக இருந்தாரா? உள்ளேருந்து என்ன ஆகுது, குரல் கேட்குது, ராஜாவே நீர் என்றும் வாழ்கணும். ராஜாவுக்கு உயிர் வந்தது. ஏன்னா குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து குற்றமில்லாத ரத்தத்தை பழி வாங்கினா எவ்வளோ பெரிய தப்பாயிரும். ராஜாவுக்கு அதனால தான் தூக்கமே வரல. தானியேல் ஒரு குற்றமும் அறியாதவன், ஆனால் என்னை இப்படி வஞ்சிச்சு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினைக்கி பார்க்கும்போது இங்கே உள்ளேருந்து சத்தம் வருது, நான் சாகலை. ஐயோ, ராஜாவுக்கு வந்த சந்தோஷம் பெருசு. இந்த சட்டமும் நிறைவேறிச்சு, போட்ட திட்டமும் தோத்து போச்சு. தன்னுடைய தானியேல் தனக்கு கிடச்சிட்டாரு. இன்னமும் தேசம் சேமமாக இருக்கும், இவரை வச்சு இன்னும் பெரிய காரியத்தை செய்யலான்ட்டு தானியேலை கூப்பிட்டாச்சு. கூப்பிட்டோன்னே இனி ராஜா பயங்கரமான ஒரு திட்டம் பண்ணுறாரு. என்ன திட்டம்? எந்த தானியேலை அழிக்கன்னு நினச்சோ அவனோடு தேவன் இருக்கிறாரு, அவன் காப்பாற்றப்பட்டுட்டான். இந்த அழிக்க நினச்சவனை தூக்கி உள்ளே போடுன்ட்டார். உள்ளே போடும்போதே என்ன ஆயிடுச்சு, செத்து போயிட்டான். இதனால் தேசத்தில் பெரிய ஒரு செய்தி உண்டாகுது. இஸ்ரவேலின் தேசத்திலேருந்து வந்த ஒரு அடிமையாய் வந்த தானியேலோடு தேவன் இருக்கிறார். அவனுக்கு இந்த மாதிரி ஒரு வஞ்சகம் ரீதியாக ஒரு சட்டம் போடப்பட்டு அவனை சிங்கக்கவில போட்டாலும் அவர் சாகவில்லை, அவர் பிழைத்திருக்கிறார். ராஜா இதிலே அகமகிழ்ந்து களி கூறுகிறார். ஆகவே ராஜா ஒரு சட்டம் போடுகிறார். என்னவென்றால் அதில் பாருங்க, 27ஆம் வசனம், தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமா இருக்கிறார் என்று எழுதினான். அவரே தப்புவிக்கிறவர் ரட்சிக்கிறவர். யார் எழுதுகிறார்? தரியு ராஜா, மேதிய தேசத்தாகிய தரியு ராஜா எழுதுகிறார். தானியேலின் தேவனே ரட்சிக்கிறவரும் தப்புவிக்கிறவருமா இருக்கிறாரு, அவர்தான் தேவன் அப்படின்னு எழுதிட்டார். தானியேலின் காரியம் ஜெயமா இருந்ததுன்னா எதுல? தன்னை வழிநடத்துகிற எல்லா ராஜாக்களும் தானியேலின் தேவனே தேவன் என்று உணர்ந்தது தான் ஜெயம். இன்னைக்கு இந்த வசனத்தை எத்தனையோ பேர் தவறாக வச்சுக்கிட்டு கணவனுக்கு விரோதமாக மனைவி, மனைவிக்கு விரோதமாக கணவன், குடும்பத்துக்கு விரோதமாக பிள்ளைங்க, பிள்ளைங்களுக்கு விரோதமாக குடும்பம். எங்கள் காரியம் ஜெயமாக இருக்கும். எது ஜெயம்? கர்த்தர் ஜெயமுள்ளவருங்கிற உலகத்துக்கு தெரியாமல் அவங்க வைராக்கியமும் விரோதமும் ஜெயம் ஜெயம் நினச்சா அழிகிறது எது? அவங்க குடும்பம் தானே, அவங்க வாழ்க்கை தானே. இன்னைக்கு நினச்சி பாருங்க, இவ்வளோ பெரிய தேவனை ஆராதிக்க வந்திருக்கேன், உலகத்திலேருந்து பிரித்தெடுக்கப்பட்டவன் நீங்கள் சொல்கிறீங்களே, உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜெயம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே, அது ஜெயமா? தேவனை அதில் மகிமைப்படுகிறாரு. கணவனை அடிமைப்படுத்திட்டோன்னு நினைக்கிறீங்க, இதுக்கு பேர் ஜெயமா? மனைவியை அடிமைப்படுத்திட்டோம் நீங்கள், இதுக்கு பேர் ஜெயமா? இதுக்கு பேர் மகா பெரிய தோல்வி. உங்களை தேவன் தெரிந்தெடுத்ததுனால வெட்கப்படுவார். ஜெயம் என்பது என்ன? எத்தனையோ பேர் உங்களைப் போல மீட்பு கூட அடையாமல், உங்களைப் போல இப்படி சபையில் வந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி அவங்க இருக்க முடியாம வேதனையிலையும் துன்பத்திலையும் கடன் பாரத்திலையும் கண்ணிகளையும் கஷ்டங்களையும் போராடி கொண்டு இருக்கிறார்களே, விட முடியாத பாவத்தில் கிடக்காங்களே, இச்சைகளை கிடக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் இந்த இயேசு அன்பினால ஒரு விடுதலையை கொடுப்பதானங்க ஜெயம். இன்னைக்கு எல்லாரும் குறுகின ஒரு மனப்பான்மைக்குள்ள வந்தாச்சுங்க. வசனத்தை பூரா பெருமையா எடுத்துக்கிறது, வாக்கு தத்தம்னு. தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது, என் வீட்டை நானும் அப்படி கட்டுப்படுத்துறேன், எனக்கு ஜெயம். என்ன ஜெயம்? தேவன் அந்த வீட்டில் மகிமைப்படுவாரா? தேவனுக்கே இடம் இல்லை அந்த வீட்டில். எல்லாம் தன்னுடைய மூளையின் பொழிவு. ஜெயத்தை பெற ஆசைப்படுங்க. தானியேலின் காரியம் ஜெயமா இருந்ததுன்னா தானியேலை வழிநடத்தின ராஜாக்கள் முதற்கொண்டு தானியேலின் தேவனே தேவன் என்று உணர்ந்தாங்க. தானியேலுடைய பொறுமை, தானியேலுடைய தன்மை, தானியேலுடைய ஜெபம், தானியேல் அந்த தேசத்துக்காக அவன் நின்ற அந்த அர்ப்பணிப்பு எல்லாமே உருவாக்குனது. இன்னைக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக எவ்வளவு தூரம் ஆண்டவருக்குள்ள நிற்கிறீங்க? ஒரு திருமண வீடுன்னு ஆரம்பித்தா உங்கள் சொந்த பந்தங்க எல்லாரும் ஒன்று போல தான் இருக்கீங்க, நீங்களும் ஒன்று போல தான் இருக்கிறீங்க. தேவ பிள்ளைங்கிற ஒரு அடையாளத்தையே தொலைச்சிருந்தீங்களே.
இதுக்கு பேர் என்ன ஜெயம்? இன்னைக்கு இந்த வசனத்தை எடுத்த நோக்கம், நீங்கள் எல்லாம் இன்னைக்கு குறுகிய மனப்பான்மைக்குள்ள வந்துட்டு எதையோ ஜெயம்னு போறீங்க. இல்லைங்க, உங்களால் அநேகர் விடுதலை பெறுவது ஜெயம். நீங்கள் சுயத்தை உடைச்சி நீங்கள் வாழுகிறீங்களே, உங்களை போல 4 பேர் வாழ ஆரம்பித்தா அது ஜெயம். நம்மளை யார் என்ன சொன்னாலும் நம்ம கர்த்தருக்குள்ளே வளரணும், நம்ம கர்த்தருடைய அன்பில் இருக்கணும். நீங்கள் இருக்கிறத உங்கள் சுற்றிப்பட்டார் இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்குறாங்கல்ல, அதுதாங்க ஜெயம். இன்றைக்கி எத்தனை தேவ பிள்ளைகளை கண்டு உலகம் ரொம்ப ஐயோ இவங்களாம் நினைக்கிற அளவுக்கு இருக்குது. சண்டை, சச்சரவு, பொருளாசை, பணத்தாசை, திடீர்னு தேவனை தேடவங்க திடீர்னு பின்மாற்றமாக போய்கிட்டு எதையாவது ஒன்று குறை சொல்லிக்கிட்டு ஆடம்பரத்துக்குள்ளே மூழ்கிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறது. இது அவங்களுடைய ஜெயம்னு நினைக்காங்க. எத்தனை நாள் ஆடம்பரம் ஒரு நாள் கைவிட்டுரும்ல, ஆகாத சம்பாசனைகள் ஒரு நாள் அவங்கள வெறுத்து தள்ளிரும்ல. தன்னை ரட்சித்த தேவனையே அவங்க தேடிக்கிட்டு இருந்தா அதாங்க ஜெயம். அதை விட்டுட்டு போனாலே அவங்க தோத்துட்டாங்க. கர்த்தருக்குள்ள வந்துக்கிட்டும் இன்னும் எந்த காரியத்தை விடணும், எந்த காரியத்தில் நிற்கணும்னு தெரியாமல் இருந்துக்கிட்டு வசனத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, வார்த்தை கொடுத்தாரு. ஏங்க, பிசாசுகளும் தான் 1000 வசனம் சொல்லும். அதனால பிசாசு தேவனை ஆராதிக்க ஆரம்பிச்சிருமா? நாம் தாங்க தேவனை ஆராதிக்கிறவங்க. வசனம் கிடைச்சவொன்னே நம்மளை தாழ்த்தி இந்த வாக்கு தத்துவத்துக்கு நம்ம எதை கடைப்பிடிக்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்முடைய கிரியைகளை, பொல்லாத கிரியைகளை தூக்கி எறிஞ்சிட்டு தேவனுக்குள்ள நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறவங்க, இப்படி இருந்து ஆராதிக்கிறவங்க தான் ஆராதனை பண்ணுறவங்க. எனக்கு வசனம் கிடைச்சி பெருமை பாராட்டுறது பிசாசாய் கூட இருக்கலாம். பிசாசுகளும் தான் நிறைய வசனம் சொல்லுது. அதுக்கு இயேசு கிறிஸ்துவிடத்திலேயே போய் அத்தனை வசனம் சொல்லிச்சு. நினைச்சோம் எனக்கு இத்தனை வசனம் தெரியும். வசனத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதனால என்ன? அந்த வசனத்தினால நீங்கள் உங்கள் சுயத்தை ஜெயிச்சது எவ்வளவு, உங்கள் குடும்பம் எவ்வளவு பார்க்குது. ஆடம்பரத்தை விட்டாச்சு, பொருளாசையை விட்டாச்சு, பணத்தாசையை விட்டாச்சு, பெருமையை விட்டாச்சு, அகந்தையை விட்டாச்சு, ஒரு கூட்டமாக சேர்ந்தோன்னா எங்களுக்கும் ஆதரவு இருக்கலைங்கிறதெல்லாம் விட்டாச்சு. தேவன் தான் நமக்கு ஆதரவு, என்னானாலும் ஆண்டவர் தான் நமக்கு ஆதரவு நிற்கிறாங்க. இந்த தன்மையெல்லாம் வீடால் பார்த்தா தானே அதுதானே ஜெயம். தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. இதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிடாமல் படக்குன்னு பைபிளை திருப்பிட்டு எனக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிக்கிறாரு என் காரியம் ஜெயமாக இருக்கணும். போகிற காரியமே என்ன காரியம்? கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியத்துக்கு போகிறோம். இதில் என்ன ஜெயம்? தானியேலை சிங்கக்கவியில போட்டாலும் அங்கேயும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார் தானியேல். அங்கேயும் தேவனை ஆராதித்தார் தானியேல். அவரை குறித்து அந்த தேசத்து ராஜா எழுதுகிறார், தானியேலின் தேவனே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவருமா இருக்கிறார். அவரே தேவன், அவரே உண்மை உள்ளவர். நான் அறிந்திருக்கிறேன், என் தேசம் முழுவதும் தானியேலின் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள் அப்படின்னாராம். அதற்கு அடுத்து கீழே எழுதியிருக்குது, தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலை நேசிக்கிற, தானியேலுக்கு உண்மையாக இருக்கிற, தானியேலை ரொம்ப அன்பு பாராட்ட எல்லாருக்கும் தெரிந்தது தானியேலின் தேவன் ஜீவன் உள்ளவர் என்பது. இன்னைக்கு உங்களை எத்தனையோ பேர் நேசிக்கிறாங்க, எத்தனையோ பேர் அன்பு பாராட்டலாம். எல்லாருக்கும் உங்களுடைய தேவன் ஜீவன் உள்ளவர் என்பது தெரியுமா? உங்களை நேசிச்சா அவங்க தான் நேசிக்கிறாங்கன்னு நினச்சிட்டீங்களே. ஏன் உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி உங்களை நேசித்த ஒரு நேசர் தெரியாதா? இந்த நேசர் தான் உண்மையாக நேசிக்கிறவன்னு சொல்ல வேண்டிய நீங்களே ஏதோ ஒரு நேசத்துக்கு அலையிறவங்களா இருந்தால் அது என்ன அர்த்தம்? சிலுவையில் அறையப்பட்ட அவரே நேசக்கர்த்தர். அவர் நமக்காக ஜீவனையும் பாராமல் கொடுத்தவர். இந்த உலகத்திலே எங்களுடைய முன்னோர்கள் ஒரு காலத்தில் தேவனற்றவர்களாக தான் இருந்தாங்க. எத்தனையோ நேசத்தை நம்பி ஏமாந்து போனவங்க தான். ஆனால் இயேசு என்னைக்கு தொட்டாரோ அன்னையிலேருந்து இயேசு போதுமானவர் என்று சொல்லி அந்த குடும்பத்தில் இருந்து ஒருவன் ஊழியக்காரனாகவே ஆகி இயேசுதான் நேசிக்கிறவர் என்று சொல்லுகிறவனா மாறி இருக்கனே. உங்கள் வீட்டில் என்ன நடக்குது? சபையில் எத்தனை சாட்சி, எனக்காக இயேசு இருக்கிறார், என் இயேசு எவ்வளவாய் பாடுபட்டார், அவரை நான் நேசிக்கிறேன், என்னுடைய துன்பத்தில் என்னுடைய எல்லாவித துயரத்திலும் இயேசுதான் என்னை நேசிக்கிறார்னு அவ்வளோ சொன்னமே. இதே ஒரு திருமண வீடு அன்னைக்கு கரெக்டாக சபை இருக்குது. அன்னைக்கு எதுவும் நேசம் தெரியாமல் முழிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அங்கே போய் சொல்கிறோம் பார்த்தீங்களா? எங்களை எதுக்கெடுத்தாலும் சபைனே சொல்லுவாங்க. நீங்கள் தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க நான் பேசிக்கிட்டேன்னு சொல்லி கூப்பிட்டீங்க, நீங்கள் என்னை எவ்வளோ நேசிக்கிறீங்க. இதுக்கு பேர் ஜெயமா? தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது, விசுவாசிகளின் காரியம் ஜெயமா? பிறகு போயிட்டு அங்கேயே போயிட்டு சண்டை போட்டுட்டு உங்களை நேசித்தவங்கன்னு சொன்னவங்களையே வருத்தப்படுத்திட்டு இங்கே வந்து சாட்சி சொல்லுவீங்க பார்த்தீங்களா? ஒரு சாட்சி
அன்றைக்கி போனேன், நம்பி போயிட்டேன். கடைசியாக அவங்க என்னை பற்றி, என் குடும்பத்தை பற்றி தப்பாக வெளியில் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு தெரியுது ஆண்டவர் தான் நேசக்கர்த்தர்னு. எப்படி எத்தனை தடவை இப்படி பொய்யான சாட்சி, அவதூறான சாட்சி தேவ சமூகத்தில். ஜெயம் என்னவென்றே தெரியாத தேவ பிள்ளைகளாக இன்று போய்கொண்டு இருக்கிறீங்களே, மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. நீங்களும் உங்களுடைய வீட்டார் ரட்சிக்கப்பட்டு இந்த அழியும் உலகத்திலிருந்து தப்பிக்கப்பட்டு அந்த நித்திய ராஜ்யத்தில் சேர்க்கப்படுவதுதான் ஜெயம். அந்த ஜெயம் எடுக்கணுமானால் நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டியது நிறைய இருக்குது. நான் முன்னாள் நாட்களை கடந்து வந்த துன்பத்திலும் துயரத்திலும் பாடுகளிலும் இன்னும் அநேக ஜனங்கள் உழன்று கிடக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் உங்களுடைய ஜெபத்தினாலும் உங்களுடைய அன்பினாலும் தாங்கி நடத்தி கொண்டு வருவதுதான் ஜெயம். இதையெல்லாம் விட்டுட்டு என் வீட்டுக்காரர் என்ன கோவிச்சாரு, நான் பயில் படித்தேன், எனக்கு ஆண்டவர் வசனம் தந்தார். என் மனைவி என்ன கோவிச்சிச்சு, நான் பயில் படித்தேன், எனக்கு வசனம் தந்தார். இதுக்கு பேர் ஜெயமா? எந்த வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறீங்கன்னு உங்கள் குடும்பம் சொல்லும். எந்த வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ்க்கீங்கன்னு ஊழியக்காரர் சொல்லுவார். இதோ அந்த குடும்பத்தை பார்க்குறேன், அதில் அந்த சகோதரி இப்படியாக இந்த வசனத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறவங்க, அது எனக்கு தெரியும், நானே அவங்களுக்கு சாட்சி கொடுப்பேன்னு சொல்கிற அளவுக்கு வாழ்வது தானே ஜெயம். ஜெயம் இன்னதென்று தெரியாமல் வசனத்தை எடுத்துக்கிட்டு நானும் ஜெயிச்சிருக்கேன். குடும்பம் தோத்துக்கிட்டு இருக்குதுங்க, புரிஞ்சுக்கோங்க. குடும்பம் கடல்ல விழுந்துக்கிட்டு கிடக்குது, குடும்பம் கண்ணீர்ல கிடக்குது, பிள்ளைங்க நிம்மதியா இருக்க முடியல. நீங்க மட்டும் ஒரு காரியத்தை ஜெயிச்சேன்னு சொல்றதுக்கு பேர் ஜெயமே இல்லைங்க, அதுக்கு பேர் தோல்வி. நீங்க எடுத்த ஜெயம் சொல்றீங்களே, அந்த ஜெயத்துல குடும்பமே சந்தோஷமா இல்ல, அது என்ன ஜெயம்? ஜெயம் என்னதென்பதை பாருங்க. நம்முடைய குடும்பமே மகிழ்ச்சியா இல்லாத கூட நமக்கு என்னங்க ஜெயமா இருக்கும்? அவ்வளவு சுயநலமா போயிட்டோமா? தற்பிரியர் ஆயாச்சா? குடும்பம் கூட மகிழ வேண்டாமா? அப்படி மகிழுகிற ஒரே ஒரு ஜெயம் நீங்கள் முழங்காலி நின்று ஜெபிப்பது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நானும் என் குடும்பத்தை இப்படி நடத்தணும்னு சொல்லி நீங்கள் நடத்துவதெல்லாம் இருக்குது ஜெயம். முடிவில் அது ஜெயமாய் மாறும். எங்க நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதே ஜெயந்தாங்க, அவ்வளோதான். இந்த ஜெயம் மாம்சத்தையே ஜெயிச்சிட்டோம், மற்ற எல்லாத்தையும் ஜெயிக்க முடியாதா நம்மளால? சொல்ல முடியும்ல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? பசியோ, நாச மோசமோ, நிர்வாணமோ, மரணமோ, எது நம்மை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிச்சிரும்? இவ்வளவு பெரிய இயேசுவே நமக்கு பார்த்துக்கோன்னு அருளை செய்தவர், அவர் வழியாய் கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நமக்கு தராம போயிடுவாரா? நினைச்சு பாருங்க. தேவனை ஆராதிக்கிற குடும்பமே ஜெயந்தாங்க. தேவனுடைய ஆலோசனைப்படி நடக்கிற குடும்பமே ஜெயந்தான். எங்கள் வீட்டில் என் கணவனோ மனைவியோ யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆலோசனைப்படி தான் நடப்போம். நாங்கள் எங்கள் மற்ற ஆலோசனை கேட்கவே மாட்டோம், கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு தான் நடப்போம்னு இருக்கீங்களா, அது ஜெயம். உங்களுக்கு நேர்த்த மாதிரி, உங்களுக்கு நினைச்ச மாதிரி திடீர்னு இவங்க கிட்ட கேட்கக்கூடாது, அங்கே கேட்கணும், அவங்க கிட்ட கேட்கக்கூடாது, இவங்க கிட்ட கேட்கணும். அதுதான்யா உங்கள் குடும்பமே கிடக்கிற தருத்திரம். அது உங்களையும் தருத்திரவான்களாக மாற்றிடுச்சு. தானியேலின் கண்களை மயக்கின அங்கே எத்தனை காரியம் இருந்திருக்கும். அந்நிய தேசத்தில் பெரிய போஸ்டிங் தராங்க, அது அவரை எவ்வளோ தூரம் நம்ம ஆண்டவரே இல்லைன்னு சொல்லிட்டு இப்படியே மாறிடுமான்னு கொண்டு போயிருக்கோம். என்ன நடந்தாலும் அவருக்கு என்னது, எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க, நான் செய்யணும். ஆனால் என்னை அழைக்க ஒரு வருவார், நான் அவருக்கு உண்மையாக இருக்கணும். வாழ்ந்த வாழ்க்கை தானே தானியேலின் வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரதானி, இவர் என்னதான் இருந்தார்னு யாருக்குமே தெரியாதுங்க. தானியேல்னாலே தெரிஞ்சது என்ன தெரியுமா? 3 வேளை ஜெபிக்கிறவர் தான். இன்னைக்கு நீங்கள் இன்னும் படிச்சிருக்கீங்க, இன்னும் பண்ணுறீங்க, இதை பண்ணுறீங்கன்னு தான் சபையில் வச்சுருக்கீங்க. நீங்கள் எத்தனை வேளை ஜெபிக்கிறவங்க, நீங்கள் எவ்வளோ சபைக்கு உண்மையாக இருக்கிறவங்கிறதெல்லாம் வெளியில் கொண்டு போகலையே. தேவன் தான் உங்களுடைய முழுமையான தேடல் என்று யாருமே சொல்ல முடியலை. ஏன்னா நீங்கள் தேடி இருந்தால் தானே சொல்லுவாங்க. தானியேலுடைய வாழ்க்கையை கடந்து பார்த்தா வாலிபத்திலேருந்து முதிர் வயது வரைக்கும் தானியேல் புஸ்தகம் இருக்குது. அந்த தானியேல் வாலிபத்திலேருந்து முடிவு வரைக்கும் பார்த்தா அவர் என்ன வேலை பார்த்தாரு, என்ன பண்ணார், எதுவுமே தெரியாதுங்க. அதை நம்ம உள்ள அலசி ஆராய்ஞ்சாதான் தெரியுது. ஆனால் அவர் 3 வேளை ஜெபித்தவர், தேவனுடைய திட்டங்களை வாங்கினவர், எங்களுடைய சிறையிருப்பு எப்பொழுது நீங்கும் என்று அவ்வளவு உபவாசம் இருந்து வேண்டினவர், பாவங்களை அறிக்கையிட்டவர், தனக்காகவும் தன்னுடைய குடும்பங்களின் பாவங்களையும் அறிக்கையிட்டவர், மனம் திரும்பினவர், 21 நாட்கள் என்று எத்தனையோ உபவாசம் இருந்தவர், தரிசனங்களை கண்டவர், நீண்ட ஆயுசுள்ளவரை தரித்தவர். இவ்வளவு நடந்திருக்கு தானியேலுக்கு. இன்னைக்கு தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்ததுன்னு நீங்கள் உடனே எனக்கு கர்த்தர் நல்ல வார்த்தையை கொடுத்தார். சரி,
நீங்கள் 21 நாள் ஜெபம் பண்ணுவீங்களா? உபவாசம் இருப்பீங்களா? 3 வேளை என்னிலேருந்து ஜெபிக்கிறவங்களா மாறிடுவீங்களா? தரிசனம் காண்பீங்களா? உங்கள் குடும்பம் மீட்கப்படணுமே என்று ஆண்டவர் காரியத்தில் திறப்பில் நிற்பீங்களா? ஆண்டவரே தஞ்சம் என்று நம்பியிருப்பீங்களா? எதுவுமே கிடையாது. ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு எனக்கு ஆண்டவர் வசனம் கொடுத்தாருன்னா, உலக ரீதியாக நீங்கள் ஒரு காலத்தில் ஒரு சினிமா பார்த்தா கூட அந்த சினிமாவில் ஒரு நல்ல கருத்து நீங்கள் தான் நினச்ச ஆள். இவ்வளோ பயில் படிக்கிற நீங்கள் நல்ல செயலை இதன் வழியாக செய்ய மாட்டேங்கிங்களே. தானியேல் இப்படி செஞ்சுருக்கிறாரு, நானும் இப்படி செய்யணுமேங்கிற எண்ணம் கூட இருக்க மாட்டேங்க. அதனால தாங்க நீங்கள் உலகத்துலேயும் தோற்றுக்கிட்டு உன்னத காரியத்துக்கும் வந்தாலும் உங்களுக்கு இந்த காரியம் கொஞ்சம் வெறுப்பாகவும் இருக்கிறதுக்கு காரணம், நீங்கள் உலகத்துக்கும் ஏற்ற மாதிரி நடக்கலை, உன்னதத்துக்கும் ஏற்ற மாதிரி நடக்க மாட்டேங்கிங்க. ஃபஸ்ட்டு எந்த வழியில் நடக்கணுங்கிறதையாவது தேர்ந்தெடுங்க. உலகமா இல்லை உன்னதமா? உலகம் என்று போயிட்டா அது சொந்த பந்தம், ஆடம்பரம், ஆசைபாசங்கள் எல்லாத்துலேயும் போயிடலாம். உன்னதோன்னு வந்தால் சொந்தங்களுக்கு நம்ம தான் சாட்சி. நம்ம எவ்வளோ தூரம் ஆண்டருக்குள்ளே வந்து எவ்வளோ காரியங்களை விட்டு கொடுத்தோம், எவ்வளவு தாழ்த்தி போகிறோம், எவ்வளவு பெருமையை விட்டோம், எந்த ஒரு நேரத்திலையும் தேவனுடைய நாட்களை எப்படி ஆசரித்தோம், தேவனுக்கு எப்படி பரிசுத்தமாக இருந்தோம், இதுதான் வேணும். திடீர்னு உலகத்தில் இருக்கீங்க, திடீர்னு உன்னதத்துக்கு போகிறீங்க, டக்குன்னு உங்களுக்காக ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு எனக்கு கர்த்தர் வசனம் கொடுத்தான்றீங்க. சரி, உங்களுக்கு தான் அந்த வசனமா? இந்த வசனத்தின்படி நீங்கள் நடந்தால் என்ன நடக்கும்? உங்கள் வீடே மீட்கப்படும்ல. அது எண்ணமே இல்லையே. பூவாய் வளர்ந்து பூத்து குலுங்கும் வாழ்க்கையை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எது ஜெயம் என்று உணர்ந்து பாருங்கள். கிறிஸ்துவுக்குள்ளே எதில் வெற்றி பெற்று குடும்பத்தை முழுவதும் நடத்த ஆரம்பிச்சிட்டிங்க, குடும்பம் முழுவதும் அப்படி இருக்குது, பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாயிருச்சா, அதுதான் ஜெயம். அது வராத வரைக்கும் நான்லாம் ஜெயம் பெற்றிருக்கேன் செஞ்சுருக்கேன்னு யாரும் சொல்லாதீங்க. இவ்வளவு ஜெயம் பெற வேண்டிய வேலைகள் இருக்குது, தாழ்த்துங்க. சிங்க கெபியிலேயே போட்டாலும் தானியேலின் தேவனை தேவன் என்று நிரூபிக்கிற அளவுக்கு தேவன் அவ்வளோ பெரியவராக பாதுகாத்தார், தப்புவித்தார். உங்களை நோக்கி வருகிற உபத்திரவங்களை உங்களை என்ன பண்ணிடும்? என்ன பண்ணிடும்? இதெல்லாம் ஒரு உபத்திரவமாக நினச்சிக்கிட்டு கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை நோக்கி துதியுங்க. உங்களுடையவர்களையும் நீங்கள் மீட்டுக்கொள்கிற காலம் வரும். இயேசு தம்முடைய அன்பினால் அவர்களையும் மீட்டெடுப்பார். அதுதான் நம்முடைய ஜெயம். அப்படி ஒரு ஜெயத்தை எடுத்து பழங்க. இனியாவது ஜெயிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் நடங்க. முதலாவது உங்களுடைய மாம்சத்தை ஜெயிங்க, முதலாவது உங்களுடைய தீய கிரியைகளை செய்யுங்க. இதெல்லாம் ஜெயிச்சு வாங்க. அதுக்கடுத்து உங்களுடைய குடும்பம் முழுவதுமாக இயேசுக்குள்ளே ஜெயிக்க பண்ணி அந்த ராஜ்யத்தில் அவர் சேர்க்க வல்லவராகவும் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.